அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் பலவிதமான அற்புதங்களை பார்த்துட்டு வரோம். அதாவது காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்ன ஒரு பேஷண்ட் கூட, ஒரு நோயாளி கூட மகானின் கருணை பார்வையால் எப்படி எழுந்து அமர்ந்து விடுகிறார்னு பார்த்துருக்கோம். பேச்சே வராத ஒரு குழந்தைக்கும் எவ்வாறு பேச்சு வந்து வேதம் ஓதும் நிலைக்கு அந்த குழந்தை வந்திருக்கிறார்னு பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை மகான் எப்படி நிவர்த்தி செய்கிறார்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பலவிதமான ஒரு அனுபவங்களை நாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அற்புதமானது எப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலை எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மகான் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டார்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. அதே சமயத்தில் ஒரு விஷயம் நமக்கு வரக்கூடாது, அது நமக்கு உகந்தது அல்ல அப்படின்னு மகான் நினச்சிட்டார்னா அதையும் மீறி யாராலையும் நமக்கு அதை கொடுத்து நம்மை துன்புறுத்தவும் முடியாது. மகானின் பக்தர்களுக்கு மகானின் உத்தரவின்றி எந்த ஒரு கேடும் வந்து விடாது. அவர்கள் என்னென்ன வேண்டுகிறார்களோ மகானின் உத்தரவின் பேரில் அனைத்துமே அவர்களுக்கு கிடைக்கும். அதிலும் சற்றும் சந்தேகமே கிடையாது என்பதை உணர்த்தும் ஒரு கதையை தான் இப்பொழுது நாம் காணவிருக்கிறோம். சுந்தரம் ஐஏஎஸ் அவர் ஒரு கலெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர். இந்தியா முழுக்க பல இடங்களில் அவர் பயணித்திருக்கிறார். பல இடங்களில் அவர் பணியாற்றியிருக்கிறார். அவர் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் கிட்டேயே விருது வாங்கியிருக்கார், பாராட்ட வாங்கியிருக்கார். அவ்வளவு பிரபலமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர். அவரது வாழ்க்கையில் அவர் ஐஏஎஸ் ஆவதற்கு முன்பாக, அதாவது கலெக்டராக பதவியேற்றுக் கொள்வதற்கு முன்பாக மகான் எப்படி கருணை கூர்ந்து அவரை ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் இந்த அற்புதம். 1976 முதல் முறையாக இந்த சுந்தரம் அவர்கள் ஐஏஎஸ் முடிச்சுட்டு மகானை தரிசிப்பதற்கு வருகிறார். இவர் முதல் முறையாக மகானை தரிசிக்க வந்திருந்தாலும் இவருடைய பரம்பரையே காஞ்சி ஸ்ரீ மடத்தின் பாலும் நம் ஆச்சாரியர்களின் பாலும் மிகுந்த பற்றும் அன்பும் பக்தியும் கொண்டவர்கள். இவருடைய தகப்பனாராகட்டும், இவருடைய தாத்தாவாகட்டும், அவருடைய தாத்தாவாகட்டும், கொள்ளு தாத்தா, அதற்கு மேல் பல தலைமுறைகளாக காஞ்சி ஸ்ரீமடத்திற்கு அவர்கள் கணிசமான ஒரு தொகையையே கொடுத்திருக்கிறார்கள். பல ஆண்டு காலம் ஸ்ரீமடத்திற்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள். எந்தெந்த வகையிலெல்லாம் தொண்டாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் தொண்டாற்றியிருந்த ஒரு மாபெரும் பரம்பரை அது. ஆனாலும் நம் சுந்தரம் அவர்கள் முதல் முறையாக மகானை தரிசிக்க வருகிறார். அதுவும் அவராக வரலை, ஒரு நண்பர் ஒருவர் இவரை அழைச்சிட்டு வரார். அந்த நண்பரும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர்கள் இருவரும் அப்படி மகானின் சன்னதிக்கு வருகிறார்கள். இவருடைய நண்பர் இவர் அழைச்சிண்டு வந்தார்னு பார்த்தோம் இல்லையா? அந்த நண்பரை ஸ்ரீமடத்தில் இருக்கும் சில தொண்டர்களுக்கு முன்னமேயே தெரியும். அதனால் இவர்கள் ஸ்ரீமடம் வந்ததுமே இவர்களை உள்ள அழைச்சிண்டு வரா. அப்போதுதான் விஷயம் தெரியறது, அன்று நம் மகாபிரியவா மௌன விரதத்தில் இருக்கார் அப்படின்னு. சரி, அப்பொழுது மகான் வந்து ரொம்ப பேச மாட்டார். அதுவும் டைரெக்டாக யார்கிட்டையும் பேச மாட்டார். சிஷ்யர்கள்ட்ட மட்டும் தேவையானதை மட்டும்தான் பேசுவார். இப்பொழுது ஒரு தொண்டர் அங்கேருந்து மகான்கிட்ட இருந்து வந்து வாங்கோன்னு இவர் 2 பேரையும் கூப்பிடுறார். இவரை அவருக்கு ஏற்கனவே தெரியும், யாரை கூட வந்த நண்பரை. ஆனால் திரு சுந்தரம் அவர்களை தெரியாது இல்லையா? வாங்க, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், ஆனால் உங்கள் கூட வந்த நண்பர் யாருன்னு சொன்னேன்னா நான் போய் பெரியவாள்கிட்ட சொல்ல சரியாக இருக்குமே அப்படின்னு சொல்லும்பொழுது, நானும் ஐஏஎஸ், என்னோட நண்பர் சுந்தரம், இவரும் ஐஏஎஸ் தான். இவர் வந்து உணவுத்துறையில் உதவி இணை ஆணையராக இருக்கார், அதாவது ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக பணியாற்றின்னு இருக்கார் உணவுத்துறையில். இவ்வளவு தான் டீட்டெயில்ஸ் இவர் கொடுக்குறார். இவர் போய் மகான்கிட்ட சொல்லியிருக்கார். அப்படி சொன்னதுமே மகான் சிஷ்யர்கிட்ட கேட்ட கேள்வி, சிஷ்யர் வந்து இவர்கிட்ட சொல்கிறார். விதிர்த்து போயிடுறார் சுந்தரம் அவர்கள். ஆனால் முதல் முறை தானே வரார். கூட வந்திருக்காரு ஒருத்தர், அவருக்கு ராமச்சந்திர ஐயர் அப்படிங்கிறவரை தெரியுமா கேளு அப்படின்னு சொல்லி மகான் மீண்டும் ஜபத்துக்கு போயிடுறார். இவர் வந்து பெரியவாள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ராமச்சந்திர ஐயருங்கிறவரை தெரியுமானும் உங்களுக்கு அவர் என்ன உறவுன்னு கேட்டுக்க சொன்னார். ஆச்சரியப்பட்டுறார் இவர். அந்த ராமச்சந்திர ஐயர் யாருன்னா இவருடைய அம்மாவின் அப்பா. அந்த ராமச்சந்திர ஐயரின் பெண் வழி பேரன்தான் இவர். இவரை பார்த்ததுமே எப்படி, அதாவது ஒரு மகான்கிட்ட போகும்பொழுது ஒருவரை பார்த்ததுமே அவருடைய குலம் என்ன, அவருடைய பரம்பரை எத்தகையது, யார் யார் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார்கள், இவர் என்னென்ன சிந்தனைகளோடு வந்திருக்கிறார் என்பதை கூட அந்த மகான் மிக சுலபமாக கணித்து விடுவாரே. இது அவருக்கு ஒரு விஷயமான அவ்வளவு ஆச்சரியம். ஆமாம் பெரியவா, அந்த ராமச்சந்திர ஐயருடைய பெண் வழி பேரன்தான் நான். அவர் இந்த மடத்துக்கு எவ்வளவு தொண்டு பண்ணியிருக்கார் தெரியுமா
அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவருக்கு இந்த திருத்துறைப்பூண்டியில் முத்துசுவாமி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இவர் என்ன சொந்தம்னு கேளு அப்படின்னு சிஷ்யர்கிட்ட சொல்கிறார். ஏன்னா பெரியவா டைரெக்டாக பேசலை, அன்றைக்கி விரதத்தில் இருந்தார், தேவையான விஷயத்துக்கு மட்டும்தான் பேசுவார்னு பார்த்தோம் இல்லையா. அதனால் சிஷ்யர்கிட்ட சொல்லி கேட்க சொல்கிறார். அவரும் உடனே கீழே வந்து, உங்களுக்கு முத்துசுவாமி ஐயர் திருத்துறைப்பூண்டி தெரியுமான்னு கேட்குறாரு அப்படின்னு. இன்னமும் ஆச்சரியம், ஏன்னா இவருடைய சொந்த சித்தியின் மாமனார் தான் அந்த முத்துசுவாமி ஐயர். அவரை பற்றி சொன்னதுமே என்ன சொல்கிறார், அவர் ஸ்ரீமடத்திற்கு எவ்வளவு தொண்டு பண்ணியிருக்கார் தெரியுமா? உத்தரகாவில் நம்ம காஞ்சி ஸ்ரீமடத்திற்காக ஒரு தனி மண்டபமே கட்டி கொடுத்துருக்கார், அது தெரியுமான்னு கேளு. இல்லை பெரியவா எனக்கு தெரியாது, ஆனால் அவரை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவா, இவ்வளோதான் சொன்னார். அப்படியா, சரி இப்போ அவருக்கு என்ன வேணுமா அதை கொஞ்சம் கேளேன். இப்போ தான் விஷயத்துக்கே வரார் மகான். இவருக்கு சரி மனசில் இருக்கிறத உடனே சொல்லிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். இவர் வந்து என்ன சொல்கிறார், இல்லை பெரியவா நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்னுடைய தகுதி இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டேன்னா நான் இந்நேரத்துக்கு ஒரு கலெக்டர் ஆயிருக்கணும், ஒரு மாவட்ட ஆட்சியர் ஆயிருக்கணும். பல காரணங்களை சொல்லி நிர்வாகத்திற்கும் சரி மேலிடத்திற்கும் சரி என்னை பிடிக்கலையா என்னன்னு தெரியல, எனக்கு உரிய பதவியை கொடுக்கவே மாட்டேங்கிறா பெரியவா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா இல்லை காலம் ஃபுல்லாக நான் இப்படியே இருந்துட வேண்டியதுதானான்னு தெரியலையே பெரியவா, கஷ்டப்பட்டு படித்தேனே அப்படின்னு இவர் வேண்டின்னு கேட்க மகான் பதிலே சொல்லலை. என்ன பண்ணுறார், 2 கையை தூக்கிண்டு 3 முறை இப்படி கையாட்டுறார். என்னடா அது இத்தனை நேரம் சிஷ்யர் மூலமாக பேசின மகான் இப்போ நம்மள்ட்ட எதுவும் பேசலை, 3 முறை அதுவும் சரியாக கையாட்டுகிறாரே, அது என்ன 3 முறை, ஒரு தடவை இப்படி பண்ணிட்டு விட்டுடலாம், 3 முறை கையாட்டுறாருன்னா சரி மகான்கள் என்ன செய்தாலும் ஒரு காரணம் இருக்கும்னு இவர்கள் அப்படி திரும்பி வரும்பொழுது அந்த சிஷ்யர் அப்படி இறங்கி வந்து, மகான் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் இருக்குங்கிறதான் அப்படி 3 தடவை கையை ஆட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லவே, அப்படியா சரிங்க ரொம்ப சந்தோஷம்னு பிரசாதத்தை ஏற்றுண்டு இவா திரும்பி வந்துடுறா. இவர்களுடைய கிரகத்திற்கே வந்து விடுகிறார்கள். மகான் 3 முறை கையாட்டினார் இல்லையா, மிகச்சரியாக 3 வாரத்தில் அவருக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. அதாவது அன்று சென்னையில் இருந்த தமிழகத்தின் தலைமைச் செயலர்கிட்டேருந்து ஒரு கால் வருது. திரு வி கார்த்திகேயன் அவர்கள் அன்று இருந்தார் தலைமைச் செயலராக. அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், மிஸ்டர் சுந்தரம் மை பெஸ்ட் விஷஸ், உங்களை நான் கலெக்டராக ப்ரமோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே ஆனந்த கண்ணீர் அவருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம படிச்சுட்டு இவ்வளோ சிரமத்தில் இருந்தோம், ஒரு முறை மகானவை பார்த்தோம், மகானின் கருணை இவ்வளவு அற்புதமாக வேலை செய்கிறதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணி அவர் ஒரு முக்கியமான விஷயத்த அப்போ தான் சொல்கிறார். நீங்கள் இந்த வீக்கெண்ட் ஆனால் கூட பரவாயில்ல, இந்த சண்டே ஆனால் கூட பரவாயில்ல, உங்களை போஸ்ட் பண்ண ஊர் திருநெல்வேலி, நீங்கள் நேர திருநெல்வேலி போய் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாபை எடுத்துக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள், பதவி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, அதிலும் ரொம்ப முக்கியமான விஷயமா அடுத்த வாரம் பாரத பிரதமரான திரு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தமிழகம் வருகிறார். திருநெல்வேலிக்கு தான் அவங்க வராங்க. அவங்களுடைய சேஃப்டிக்கும் செக்யூரிட்டிக்கும் நீங்கள் தான் அங்கே ரெஸ்பான்சிபிள். அவங்களோடு தாங்கள் இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் தான் அமைச்சு தரணும் அப்படின்னு சொன்னதையுமே அதிர்ந்து விடுகிறார் அவர். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையே போய் பதவி ஏற்றுக்கொள்கிறார். சரி, ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் வருகிறார் என்றதுமே இவர் ஏன் பயப்பட வேண்டும் என்றால், 1976ஆம் ஆண்டு நம் பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்து விடுகிறார். அப்பொழுது தமிழகத்தில் நிகழ்ந்து வந்தது பிரசிடென்ட் ரூல், ஜனாதிபதியின் ஆட்சி. இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும் பொழுது பரபரப்பான சமயத்தில் இப்படி பிரதமர் வரார், அதுவும் பிரதமரின் சேஃப்டி செக்யூரிட்டி பாதுகாப்பிற்கு நாம் தான் உரியவன் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். பயந்து போயிடுறார். சரி, மறுபடியும் மகான்கிட்டே வேண்டிப்போம், மகானை பிரார்த்திச்சுக்கிறார். தன்னுடைய பணியில் கவனத்தை செலுத்துகிறார். இவரே சென்று இந்திரா காந்தி அம்மையார் அவர்களையும் வரவேற்று அன்றைய பாரத பிரதமருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே மிகச் சரிவர செய்து கொடுத்து பிரதமரோடு இருந்து சுற்றுப்பயணமெல்லாம் மேற்கொண்டு கடைசியில் அப்படி பிரதமர் மீண்டும் இங்கிருந்து டெல்லிக்கு கிளம்பி போகும் பொழுது இந்த சுந்தரம் ஐஏஎஸ் அந்த கலெக்டர் அப்படி கூப்பிட்டு, உங்கள் கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டுண்டு இவர் கூட ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டுருக்கார். அந்த புகைப்படம் அன்றைய நாளிதழ்களில் மிகவும் பரபரப்பாக உலா வந்தது. இது மட்டும் கிடையாது, உங்களை மாதிரி ஒரு கலெக்டர் இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணம்னு சொல்லி பாராட்டிட்டு வேற போயிருக்கார். இது அன்றைய நியூஸ் பேப்பரில் ரொம்பவே சிறப்பாக வந்த ஒரு செய்தி. இது திரு சுந்தரம் அவர்களே சொன்னது. இது சாதாரணமான விஷயமா?
3 வாரம் முன்னாடி மகாண்டவே பார்த்து எனக்கு ப்ரமோஷன் வரலையேன்னு வேண்டின்றேன். அந்த 3 வாரத்தில் ப்ரமோஷனும் கொடுத்து இவ்வளவு பெரிய பொறுப்பையும் கொடுத்து அதை சரிவர தன்னை செய்து முடிக்கவும் வைத்தாரே, இது மகானின் கருணை இல்லாமல் வேற என்ன? இப்பொழுதுதான் ஒரு அற்புதமே இருக்குது. சில காலம் கழித்து இவர் தூத்துக்குடிக்கு போயிருக்கார், திருநெல்வேலிக்கு பக்கத்தில் தானே. அப்பொழுது இவருக்கு ஒரு போஸ்ட் வருது. அது எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தா காஞ்சி ஸ்ரீமடத்திலிருந்து வருகிறது. மகா பெரியவா அருளி கொடுத்த பிரசாதம்னு அவருக்கு பிரசாதம் சேருறது. அதிலும் காஞ்சி காமாட்சி அம்மனின் முழு திருவுருவ படம் ஒன்றை மகா பெரியவாளே இவருக்காக அனுப்பியிருக்கிறார். அதை பல காலம் அவர் இல்லத்தில் வைத்து பூஜை செய்ததாகவும் பகிர்ந்துருக்கார். இது எவ்வளவு பெரிய விஷயம்! இது ஒரு பக்தன் தன்னை தேடி வந்தான் என்றால் அவனுடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தையுமே மிகச் சரிவர கணித்து விடுவார் மகான். மகானின் அருளின்றி தன் பக்தர்களுக்கு எந்த ஒரு அபாயமும் வராது. மகானின் அபயக்கரம் அவர்களை என்றென்றும் வாழ்த்தி கொண்டே இருக்கும், ஆசைகளை பொழிந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் வேணுமா? சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் பிரிதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.